மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, சந்திர பகவானுக்குரிய நாள். எல்லாருமே வீட்லேயே கூட அவருக்குரிய தானியம் வந்து நெல் இல்லாட்டினா அரிசி வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றி அவரை நினச்சி இது பண்ணுங்க. ஜூலை மாதம் 22/7/2024 ஜூலை மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள், பிரதமை திதி. இன்று திருவோண நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், இஷ்டிகாலம், திருவோண விரதம், சாத்தூர் வெங்கடேஷர் சதாலுயானில் பவனி. வெங்கடேசர் சாத்தூர் வெங்கடேசர் பவனி வருதல். திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். பெரிய நகசுன்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து சூரிய உதயம் வந்து 6:1, கடக நாளிகை வந்து 4:37, திதி வந்து திதி துவயம்னு போட்டிருக்கு. இன்றைக்கி வந்து பிரதமை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. உண்மை மகிமை பொருந்தியது, அது நிலைத்து நிற்கும். உண்மை மகிமை பொருந்தியது, அது வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்றைக்குமே உண்மை என்றைக்குமே தூக்காது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை 6 to 7, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. சூலம் வந்து கிழக்கு. பரிகாரம் வந்து தயிர். ராகு காலம் 7:30 to 9, குளிகன் வந்து 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. இன்றைய ராசி பலன்: சந்திராஷ்டிரம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரம். ராசி பலன்: மேஷம் அனுகூலம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் பகை, கடகம் புகழ், சிம்மம் மகிழ்ச்சி, கன்னி பாராட்டு, துலாம் மேன்மை, விருச்சிகம் ஆர்வம், தனுசு இன்பம், மகரம் தேர்ச்சி, கும்பம் நன்மை, மீனம் முயற்சி. சந்திராஷ்டிரமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். நாளை விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? நாளைக்கு வந்து ஸ்ரீ வைகுண்டம் கண்ணாபிரானுக்கு பாலாபிஷேகம். ஸ்ரீ சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு வந்து நாளைக்கு வந்து தங்க மாலை பூச்சூடுதல். உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்கள் மனதை வலிமையாக்கும். உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்கள் மனதை வலிமையாக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து தசமகா வித்தைகள் வந்து நம்ம பார்த்தோம். நேற்று ஏற்கனவே நம்ம வந்து தசமகா வித்தைகள் வந்து பார்த்தோம். கமலாத்மிகா, வந்து ஸ்ரீலலிதையின் கதை அரவிந்த் சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறார். லலிதையின் கதை: அகஸ்தியரின் தவம், அம்பிகையின் மோகினி அவதாரம், தாட்சாயினியின் சக்தி பீடங்கள், பார்வதியின் அவதாரமும் காமத்தகனமும், பண்டனின் தோற்றம், பண்டாசுரனின் திட்டம், மகாயாகம், தோன்றியது பரம்பொருள், மகாமாதாவின் மணக்கோலம், புனிதையின் போர்க்கோலம், பண்டனின் போர் முழக்கம், போர்த்தொழில் விந்தைகள், இருளும் ஒளியும், பாலையில் போர் விளையாட்டு, விக்ன யந்திரமும் விக்னேஸ்வரனும், விசுக்கிரனும் விஷங்கனும் அழிதல், பண்டாசுரவதம், வெற்றியின் ஆனந்த முழக்கம், ஸ்ரீநகரம், லலிதா நவரத்ன மாலை, ஸ்ரீ லலிதா தவராஜ்யம்.
இந்த லலிதையின் கதையில் வந்து அவ்வளோ ஒரு பொருளோட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், லலிதா திரிசதி நாமாவளி, ஸ்ரீ லலிதா திரிசதி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லலிதா அஷ்டோத்திர நாமாவளி, சௌபாகிய வித்யா பஞ்சாஸ்திரி, அஜபாகயாத்ரி நிவேதனம், சகசிராட்சர வித்யா, தேவி புஜங்க ஸ்தோத்திரம், நாமாவளி நகராதி, பாஸ்கராயர் பாஷ்யத்தில் குறிப்பிடும் நூல்கள், துணை நூல்கள். வேதவியாசர் உபனிஷத்கரமான ஸ்ரீமத் பகவத்கீதையை மகாபாரதத்தின் நடுநாயகமாக அமைத்திருப்பது போல் மந்திர சாஸ்திரத்தின் சாரமான ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை பிரம்மாண்ட புராணத்தின் நடுநாயகமாக அமைத்திருக்கிறார் வேதவியாசர். வேதவியாசர் வந்து ஹயக்ரீவர்கிட்ட இருந்து தான் எல்லா இதையுமே வாங்குறார். அம்பிகை கிட்டேருந்து ஹயக்ரீவர் வாங்குறாரு. வேதவியாசர் தேவி பாகவதத்தை இது பண்ணுறது எல்லாமே அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல இது. அத்தனை இதுவும் ஹயக்ரீவர்கிட்ட கொடுந்து அதற்கு பிறகு தான் வேதவியாசர் அகத்தியர் எல்லாத்துக்கிட்டையுமே வருது. லலிதா நவரத்ன மாலை அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு லலிதா அஷ்டோத்தர சதநாமாவளி. லலிதா திரிஷதி நாமாவளி. ஓம்கார ரூபாயை நமக, கல்யாணியை நமக, கல்யாண குணசாலினியை நமக, கல்யாண சைல நிலமாயை நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கலாவத்தியை நமக, கமலாட்சியை நமக, கல்மஷன்யை நமக, கருணாமிருத்த சாகராயை நமக, கதம்பவன கானன வாசையை நமக, கதம்பவ குசுமப்பிரியாயை நமக. அவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் லலிதா திரிசதி நாமாவளி வந்து அவ்வளோ இருக்குது. அப்பா, ஸ்ரீமத் ராஜராஜேஸ்வரியை நமக, ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம். இன்னைக்கு வந்து நம்ம சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும். திருவாசகம். நானோ ஓர் தவம் செய்தேன், சிவாய நமை என பெற்றேன், தேனாய் என அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இது வந்து திருவாசகம். திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், தேவாரம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவுமில்லை, கண்ணில் நல்லதுதூறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இது வந்து தேவாரம். இது வந்து இந்த மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நிறைய என்னென்னவோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வரலை. இன்றைக்கி வந்து நேற்று வந்து வியாச பூஜை, குரு பூர்ணிமா, ஈஸ்டி, ஆஷாட பகுலம், அசூன்ய சயன விரதம், சோமவார விரதம், சிரவண விரதம்,
சிம்மாயனம் 12:54 பகல். சிம்மாயனம் 12:54 பகல். நாளான்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சோமவார விரதம் எல்லாரும் இன்றைக்கி இருக்கிறவங்க இருப்பாங்க. சோமவார விரதம் வந்து ரொம்ப கஷ்டமானதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட அதெல்லாம் இருப்பார். என்னால் நான் குளிச்சுட்டு சாப்பிடுங்க, 12 வரைக்கும் இருந்துட்டு கூட சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அழகான ஒரு ஆடி மாதம். நேற்று வந்து கிரிவலம் ரொம்ப ஒரு சிறப்பாக எல்லாம் கிரிவலம் நல்ல ஒரு குரு பூர்ணிமா. நேற்று வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். இது கிரிவலம், பௌர்ணமி, இது ஆடி தபசு, எவ்வளோ ஒரு நல்ல இது முடிஞ்சிருச்சு. இனி வந்து அடுத்தது ஆடி 18 வரப்போகுது. நம்ம ஆடி 18னா ஆடி கிருத்திகை விரதம், ஆடி அமாவாசை, ஆடி 18 வரும். ஆடி அமாவாசை இதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஆடிப்பூரம் வரும். இந்த மாதம் எல்லாமே ரொம்ப ஒரு வரலட்சுமி விரதம் வரும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதம். நான் வேறு எவ்வளவோ என்னென்னவோ பேசணுன்ட்டு வந்தேன், மறந்துட்டேன். சிவனடியார்களை பற்றி என்ன சொல்கிறது போங்க. நேற்றெல்லாம் கிரிவலத்துலலாம் அவ்வளோ பேசிக்கிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து என்னால் ஒன்றும் சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரையாவது ஒருத்தரை சந்திக்கணும், பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனாலும் என்னால் முடியல. நீங்கள் சேலம் வந்தால் வாங்க. என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணுங்கள். நான் ராஜகணபதி கோயில்கிட்டே தான் எங்களை வாக்கப் டிஸ்டன்ஸு, ஈஸ்வரர் கோயில் வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். வாங்க.